வணக்கம். ஆணுறுப்பு சிறிது வளைந்திருப்பது நோயா, ஆபத்தா? அணுறுப்பு எப்படி என்ன கோணத்தில் இருக்கும் அப்படின்றது நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. 0 to ஒரு 30, 30 to 60, 60 to 90, 180 அதுக்கு மேலேயும் எந்த ஆங்கிளில் வேணாலும் இருக்கலாம். இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பல்வேறு ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்குது. அணுறுப்பு மேல் தோல்லேருந்து வர்றதில்லை, உள்ள அந்த எலும்புகளுக்கு பக்கத்துலேருந்து வருது. அந்த எலும்பினுடைய கர்வேச்சர் பல்வேறு விஷயங்களை பொறுத்து அணுறுப்புடைய விரைப்பின் போது அணுறுப்புடைய ஆங்கிள் மாறிக்கிட்டு இருக்கும். இது கரெக்டாக 90 டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது, இடது வலது மேலே கீழே கொஞ்சம் கர்வேச்சரோட லைட்டாக இருக்கலாம். அது இயல்பானது. இதுக்கு எந்த சிகிச்சையும் தேவையில்லை. ஆனால் பைரோனி டிசீஸ்னு ஒரு நோய் இருக்குது. ஆணுறுப்பு எல் மாதிரி பெண்டர் ஆகலாம், இல்லை இசட் மாதிரி எஸ் மாதிரியெல்லாம் பெண்ட் ஆகலாம். அதில் ஒரு தொட்டு பார்க்கும்போது ஒரு கட்டி இருக்கும். இது நோய். ஆனால் இயல்பாக ஸ்லைட் கர்வேச்சர் இருக்கும், வலி இருக்காது, சைஸ் சின்னதாகாது, விரைப்புத்தன்மை நார்மலாக இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தால் அது இயல்பானது. விரைப்புத்தன்மை இல்லாமல் குறைந்து போய் எல் மாதிரி பெண்டு, சுரீர்னு விரைப்புத்தன்மை வரும்போது சுரீர் என்ற வலி, தொட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன கட்டி அங்கே, இதெல்லாம் இருக்குது, சைஸ் சின்னதாக இருக்குது, இதெல்லாம் இருந்ததுன்னா பைரோனி டிசீஸ். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு இயல்பான பெண்டு இருக்கலாம். இதில் எந்தவித தீங்கும் இல்லை. பைரோனி டிசீஸ் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இதை முற்றிலும் சரி செய்ய முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக பைரோனி தெரப்பின்னே இருக்குது. மேலே அல்ட்ராசவுண்ட் தெரப்பி கொடுத்து அந்த கட்டியை கரைக்க முடியும், நம்பர் 1. இரண்டாவதாக ஷாக்வேவ் தெரப்பி, சவுண்ட் வேவ்ஸை ஷாக் வேவ்ஸ் அனுப்பி அதை கரைக்க முடியும். ஜயஃப்ளாக்ஸ் என்ற இன்ஜெக்ஷன் போட முடியும். அறுவை சிகிச்சை செய்து அதை எடுக்க முடியும். இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதை தவிர வாய்வெளி சாப்பிடக்கூடிய மாத்திரைகள், விட்டமின் இ, கோல்சிசின், நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ இதற்கான தீர்வுன்னு நிறைய இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அதனால் முற்றிலும் இது சரியாகும். நல்ல அற்புதமான சிகிச்சைகள் இருக்குது. ஆரம்ப கட்டத்திலே அதை சரி செய்ய முடியும். வணக்கம்.